இதுல நம்ம ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த சர்ச்சையை ஆரம்பித்த பாஜக எதற்காக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பாஜகவுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன? இங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜகவை ஆட்சி கட்டளையில் அமர்த்துவது. அது உடனடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு அதுதான் நிதர்சனமான உண்மை. அதையும் நம்ம ஒத்துக்கணும். அடுத்த தேர்தலிலேயே பாஜக ஆட்சிக்கு வந்துருமான்னு கேட்டா வராது. அதற்கு இன்னும் நீண்ட தூரம் பயணம் போக வேண்டியிருக்கு, நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப அது வரைக்கும் என்ன பண்றது, இன்னும் எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தான் அண்ணாமலை அவர்கள் வைத்த தீர்வு கூட்டணி ஆட்சி. இந்த திராவிட கட்சிகள் தான் ஆட்சிக்கு வரும், அவங்க தான் வர முடியும். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அதுதான் இருக்கு. ஒன்னு அதிமுக இல்லாட்டா திமுக, இந்த இரண்டு கட்சிகள்ல யாராவது ஒருத்தர் தான் வர முடியும். அதனால அவங்க கிட்ட நம்ம ஆட்சியில பங்கு கேட்போம். நம்மளும் கட்சியை வளர்த்திருக்கோம், நம்மளுக்கு இன்னைக்கு 12% வாக்கு வங்கி இருக்கு, நம்ம ஒரு கூட்டணி வச்சிருக்கோம், அந்த கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 18% வாக்கு வங்கி இருக்கு. இந்த 18% இல்லாம ஒரு திராவிட கட்சியால ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப நம்மளுடைய தேவை கட்டாயம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா நம்ம டிமாண்ட் வைப்போம் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய கணக்கு. அதிமுக கிட்ட கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம் இதுதான்.